பொதுவாக பிறந்த குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து மஸ்லின் அப்படிங்கிற துணியில் தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க. அப்போது இப்போ நீங்கள் வந்து மேலே போடுறதுக்கு வந்து ஜாப்லா அப்படிங்கிறது வாங்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய வகை இருக்குது. ஜாப்லாஸ் வந்துட்டு நாட் இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா வந்து தலை வழியாகவும் போட்டுக்கலாம், கால் வழியாகவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை சட்டை போடுற மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்னாப் பட்டன் இல்லைன்னா வந்துட்டு பட்டன், ரெகுலர் பட்டன் போடுற மாதிரி 2 விதமாக இருக்கும். என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் 1 இல்லைன்னா 2ன்னு வாங்கிக்கோங்க. எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய வாங்கிக்கோங்க. இனிஷியலாக வந்து தேவைப்படாது நிறையா. முதல்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னா ஒரு 4-5 எண்ணம் வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாச்சு. ஏன்னா வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி விழுற வரைக்கும் குளிப்பாட்ட மாட்டாங்க குழந்தைய. அதனால வந்து தொடச்சி தான் எடுப்பீங்க. அப்போ தொடச்சி ஒரு நாளைக்கு தொடச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் மாற்றுவீங்க. அதனால் அதுவும் இல்லாமல் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணல, 6 மாதம் வரைக்கும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணுவீங்க. அதனால் வந்துட்டு சிந்தி எதுவும் அழுக்காயிடும், நிறையா சட்டை மாற்றணும் அப்படிங்கிற தேவை இருக்காது முதல்ல 6 மாதம் வரைக்கும். அதனால் வந்துட்டு லங்கோட் நம்பர் அளவுக்கு ஜாப்லாம் தேவை கிடையாது.